எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மலையாள படம். ஒரு மலையாள படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெறுது அப்படின்றது, அதாவது கேரளால ஹிட் ஆகுது அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா இங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி வர்த்தக ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா இந்த படம் மாறி இருக்கு. உலக அளவில் 226 கோடிக்கு மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை இந்த படம் பண்ணியிருக்கேன். யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க, என்னடா இது கேரளால இருந்து வரக்கூடிய ஒரு மலையாள படம் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா இருக்கும், ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணும். அதுல குறிப்பா இங்க முன்னணி இடத்துல இருக்கிற, அதாவது 2வது இடத்துல இருக்கிற ஆக்டர்களுடைய படங்களுடைய ரெக்கார்டை ஒரு மலையாள படம் வந்து பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். சரி, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எப்பதான் ஓடிடியில வரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஃபைனலா இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஹாட் ஸ்டார் வாங்கிட்டாங்க. ஹாட் ஸ்டார்ல தான் இந்த படம் ஸ்டீம் ஆக போகுது. இப்போதைக்கு வந்திருக்க தகவல் மே 3ஆம் தேதி இந்த படம் ஸ்டீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து ஹாட் ஸ்டார் தரப்புல அபிஷியலாவும் சொன்னாங்க, ஹாட் ஸ்டார்ல கூடி சீக்கிரம் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழுமே வரப்போகுது அப்படின்றது அதிகாரப்பூர்வமாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு வந்திருந்த தகவலை பொறுத்த வரைக்கும் மே 3ஆம் தேதி இந்த படம் ஸ்டீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். ஆனா இப்போ ஒரு புதிய பிரச்சனை, இந்த படம் வருமா வராதா அப்படின்றது. இந்த படத்துடைய ஓடிடி ரிலீஸ்க்கு ஸ்டே கேட்டு கேஸ்ல கோர்ட்டு போட்டிருக்காங்க. ஐ மீன் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது வந்து இப்போதைக்கு தடை போட்டுட்டாங்க. இந்த மே 3ஆம் தேதிக்குள்ள ப்ரொடக்ஷன் தரப்புல அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சா மட்டும்தான் இந்த படம் மே 3ஆம் தேதி உங்களுக்கு இந்த படம் டிஜிட்டலா ஓடிடியில வருமே தவிர, ஒருவேளை இந்த பிரச்சனை முடியல, இன்னமும் வாக்கா வரப்பு சண்டை மாதிரி இழுத்துக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொன்னா, மே 3ஆம் தேதி இந்த படம் டிஜிட்டலா ஹாட் ஸ்டார்ல வர்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்ப இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுனாலதான் ஹாட் ஸ்டார் தரப்புல இன்னமும் ரிலீஸ் டேட்டை சொல்லாம அமைதியா இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.